லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஆமா, இத்தனை நாளா நீ இந்த வீட்டுல தானே இருந்த? இது வரைக்கும் நீ இந்த மாதிரி எல்லாம் செஞ்சது இல்லையே. இந்த வியாதியை பத்தி ஏன் என்கிட்ட சொல்ல? நீ சின்ன வயசுலயே வந்த வியாதி, அப்பவே மாத்திரை மருந்தெல்லாம் போட்டு சரியாயிடுச்சு. சரியான வியாதிய எங்க சொல்லணும்? அதனாலதான் நான் சொல்லல. ஏய், இப்ப எப்படி திரும்ப வந்தது? அதுவா வந்துருச்சு. நல்லா சமாளிக்கிற. ஆனா செய்யறதையும் செஞ்சுட்டு மொழிய பாரு, திருட்டு மொழியா இருக்கு. என்னது திருட்டு மொழியா? ஐயோ, நம்ம திருடி திங்க போறத சிம்பாலிக்கா சொல்றாங்களா? யாரா இருக்கும்? பேசாம திரும்பி போயிடுவோம். திரும்பி போனா பசிக்குமே. ஐயோ, இருக்கட்டும். அடுத்த தடவை சவுண்டு வரட்டும், எங்க இருந்து வருதுன்னு பார்த்து ஆளை கண்டுபிடிச்சிடலாம். பொண்டாட்டியோட கண் அழக ரசிக்காம அத திருட்டு மொழின்னு சொல்ற ஒரே ஆள் உலகத்திலேயே நீங்க தான். ரசிக்கிற மாதிரியா இருக்கு என் வாழ்க்கை. எப்படியோ இருக்க வேண்டிய நான் என் ராத்திரி வேலைய நிம்மதிய தொலைச்சுக்கிட்டு இருக்கேன். தொலைச்சுக்கிட்டு இருக்கேனா? இல்லையே, சாப்பாட்டை தேடிக்கிட்டு தானே இருக்கேன். ஓஹோ, அப்ப இது வரைக்கும் நம்மளை பத்தி சொல்லலையா? வேற யாரு இந்த நேரத்துல பெனாத்துறது? நான் மட்டும் என்ன சந்தோஷமாவா இருக்கேன்? என் அழகுக்கும் அறிவுக்கும் என்ன கோலகாரன் ஆக்கிடாத சொல்லிட்டேன். ஸ்வேதா ரூம்ல தானா? எந்த ஒரு பொண்ணும் தனக்கு தாலி கட்டினவன கொலகாரனாக்க விடமாட்டான். இப்ப நான் என்ன செய்யணும்? நீ ஒண்ணு செஞ்சு கிழிக்க வேணாம். பேசாம கீழே போய் தூங்கு, எனக்கு அதுவே போதும். உங்க பேச்ச நான் மீறுவேனா? இவன் ஏன் ஸ்வேதாவை திட்டி கீழே படுக்க சொல்றான்? இன்னொரு தடவை மேல வந்து தூங்குன என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. காத்து கூட என் மேல படக்கூடாதுன்னு நினைக்கிறவனா? அப்படிப்பட்ட என் கூடயே வந்து தூங்குறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? அதான் சொல்லிட்டீங்கல்ல, இனிமே எப்பவும் உங்க பக்கத்துல வந்து நான் தூங்க மாட்டேன். போதுமா சாமி? செய்யறதையும் செஞ்சுட்டு இந்த திமிர் பேச்சுக்கு குறைச்சலே இல்ல உனக்கு. இன்னைக்கு மட்டும் இல்ல, இனிமே எப்பவும் இப்படிதான் பண்ணுவேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ அது பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள சண்டைய முடிச்சிட்டாங்க. மேடி ஸ்வேதாவோட காத்து கூட மேல படக்கூடாதுன்னு சொல்றான். ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கும் போல. ஆக மொத்தம் ரெண்டு பேரும் சந்தோஷமா இல்ல, அது மட்டும் கன்ஃபார்ம். இது போதும் நமக்கு. இத காலையில பூமிகா கிட்ட சொல்லணும். ஸ்வேதா, இத மட்டும் நான் பூமிகா கிட்ட சொன்னேன், சந்தோஷத்துல நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவா. கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடலாம். ஐயோ, பசிக்குதுன்னு தானே நான் கீழே வந்தேன், அத மறந்துட்டேனே. முதல்ல நம்ம வந்த வேலையை பார்ப்போம். என்ன இவ இவ்ளோ சீக்கிரம் ரெடி ஆயிட்டா? நல்ல மூட்ல தான் இருக்கா. நேத்து நைட்டு நடந்த விஷயத்த உடனே இவகிட்ட சொல்லிட வேண்டியதுதான்.
பூமிகா, ம் சொல்லு பாட்டி. அது ஸ்வேதா மேடி விஷயத்த சொல்லி இவகிட்ட ஒரு வாரத்துக்கு தேவையான எள்ளு முறுக்கையும் அரிசி முறுக்கையும் வாங்கிடணும். பாட்டி என்ன யோசிக்குது? ஏதாவது வாங்கி தின்றதுக்கு நம்ம கிட்ட கேட்க ஐடியா பண்ணுதா? ஏதோ சொல்ல வந்த, அத சொல்லாம என்ன யோசிக்கிற? ஆ, அது பூமிகா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன். அத கேட்டா நீ வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளி குதிப்ப. நான் நினைச்சது நடந்துருச்சு. என்ன விஷயம்னு சொல்லு. நீ சொல்றத பொறுத்து அரிசி முறுக்கு என்ன, உளுந்து முறுக்கே வாங்கி தரேன். என்னது, உளுந்து முறுக்கா? சுட சுட சாப்பிட்டா அது எவ்வளவு டேஸ்டா இருக்கும் தெரியுமா? நீ ரொம்ப நல்லவ பூமிகா. முதல்ல விஷயத்த சொல்லு. நேத்து நைட்டு தூக்கம் வராம காலார நடந்து போலான்னு ஹாலுக்கு போனேனா, அங்க போனா மேடி ரூம்ல இருந்து யாரையோ திட்டுற மாதிரி சவுண்டு. அத கேட்டு என்னால சும்மா இருக்க முடியுமா? என்ன நம்மள பத்தி பேசுறாங்க? அப்புறம் நைஸா ரூம்குள்ள போய் எட்டி பார்த்தா மேடிக்கும் ஸ்வேதாவுக்கும் ஒரே சண்டை. மேடி பெட்ல படுத்த ஸ்வேதாவ நீ கீழே தான் படுக்கணும், என் கூட எல்லாம் படுக்க கூடாதுன்னு திட்டுறான். அவன் கூட படுத்து தூங்கணும்னு இருந்த ஸ்வேதா முகத்துல எவ்வளவு சோகம் தெரியுமா? எனக்கு என்னமோ அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதோ பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம ரூம்ல நடந்த விஷயம் இவங்களுக்கு எப்படி தெரியும்? ஒட்டு கேக்குறது இவங்க ரத்தத்திலேயே ஊர்ன விஷயம் தானே. நல்லா இருக்கு நீ சொல்ற கதை. அடி பாவி, என் கண்ணால பார்த்தத ஒண்ணு விடாம சொல்லிருக்க, அத போய் கதைன்னு சொல்ற? இவங்க பேசுறது ஏன் சம்பந்தப்பட்ட விஷயம். அவங்க பண்ற சதியில இருந்து தப்பிக்க என்னையும் ஒட்டு கேட்க வச்சுட்டாங்க. எல்லாம் என் தலை எழுத்து. பொய்க்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுக்கு பேர் தான் கதை. நீ வாங்கி திங்கறதுக்காக போய் சொல்றியா? என்ன நீ நம்ப மாட்டியா? அந்த மேடி ஸ்வேதாவ தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கான். அத பார்த்து தினம் தினம் நான் நொந்து போயிட்டு இருக்கேன். அது உனக்கே தெரியும். என்னோட வீக்னஸை யூஸ் பண்ணி உன் தீனி ஆசைய தீத்துக்க பாக்குற, அதானே உண்மை? ஐயோ, நான் சொல்றது உண்மை. இது ஓ மேல சத்தியம். ஏன் மேல சத்தியமா? உன்ன சரி விடு, என் மேலயே சத்தியம். நான் சொல்றதெல்லாம் உண்மை 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 உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்ல. பாட்டி தான் மேலேயே சத்தியம் பண்ணிக்குது. ஒருவேளை இது சொல்றது உண்மையா இருக்குமோ? சரி, நீ சொல்றத நான் உண்மைன்னு நம்புறேன். ஒருவேளை இது பொய்ன்னு தெரிய வந்துச்சுன்னா நடக்கிறதே வேற. உண்மைனா உளுந்து முறுக்கு வாங்கி தருவல்ல? உன் பேத்தி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு கவலைப்படாம உளுந்து முறுக்கு மேலேயே கண்ணா இருக்கல்ல? உன்னெல்லாம் என்னன்னு சொல்றது? இவ பேசுறத பார்த்தா நமக்கு உளுந்து முறுக்கு வாங்கி தர மாட்டா போல இருக்க. நாம பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போச்சே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? எனக்கும் மேடிக்கும் இடையில பிரச்சனை இருக்கிற விஷயத்த கோகிலா பாட்டி தெரிஞ்சுக்கிட்டு போய் பூமிகா கிட்ட சொல்லிட்டாங்களே. கோகிலா பாட்டி சொன்னதை கேட்டு பூமிகாக்கு வேற சந்தேகம் வந்துருச்சு. எப்படியும் பூமிகா எனக்கும் மேடிக்கும் இடையில என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்க நினைப்பா. அவளுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சுட்டா அதை வச்சு என்னையும் மேடியும் பிரிக்க நினைப்பாளே. இப்ப என்ன பண்றது? ஐடியா. இத பண்ணா பூமிகாக்கு மேடி மேலயும் என் மேலயும் வந்த சந்தேகம் போயிடும்.
ஐடியா மேடிக்கு தெரிஞ்சு கோவப்பட்டாருன்னா என்ன பண்றது? வேண்டாம். சரி, ஆபத்துக்கு பாவம் இல்ல, பண்ணிடலாம். என்ன மன்னிச்சிருங்க மேடி, எனக்கு வேற வழி தெரியல. நல்ல வேலை மேடி கண்ணு முழிக்கல. இந்த லிப்ஸ்டிக் கரைய பூமிகா பார்த்தா அவளுக்கு வந்த சந்தேகம் போயிடும். நானும் மேடியும் சந்தோஷமா தான் இருக்கோம்னு நினைப்பா. ஐயோ, கண்ணத்துல லிப்ஸ்டிக் கரையோட மேடி வெளியில போறாரே. sin theta is equal to 1 minus. யாராவது பார்த்து மேடி கிட்ட சொல்லிட்டா தப்பாயிடுமே. பிரீத்தி, குட் மார்னிங். அதனால நாமளே போய் மேடி உங்க கண்ணத்துல ஏதோ கரை இருக்கு பாருங்க, அதை தொடங்கன்னு சொல்லி சமாளிச்சிடலாம். குட் மார்னிங் அண்ணா. எதுக்கு இவ இப்படி சிரிக்கிறா? ஏய், இப்ப எதுக்கு சிரிச்சிட்டு இருக்க? என்னன்னா அன்னைக்கோட ஃபுல் ரொமான்ஸா? ரொமான்ஸா? என்ன ரொமான்ஸ்? நீ பயங்கரமான ஆளுனா, எல்லாம் தெரிஞ்சும் எதுவுமே தெரியாத மாதிரியே நடிக்கிற பாத்தியா? போச்சு, மேடி கிட்ட பிரீத்தி கேள்வி கேட்டு பிரச்சனையாக போகுது. பூமிகா, ஸ்வேதாவுக்கும் மேடிக்கும் இடையில பிரச்சனை இருக்குங்கிறது உறுதியான உடனே நீ வந்து பேசினபடி 2 கிலோ உளுந்து முறுக்கு வாங்கி கொடுத்துடணும். வாங்கி தரேன் பாட்டி, நீ என் கூட வா. போ 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 போ. பூமிகா, நீயே பாரு. பூமிகா, அங்க பாரு, மேடி நிக்கிறான். நீ என்ன சொல்றனே சத்தியமா எனக்கு புரியல. இதெல்லாம் தெளிவால சொல்ல முடியாது. எனிவேஸ், ஆல் தி பெஸ்ட். எதுக்கு பூமிகா லூசு மாதிரி மேடிக்கு கை கொடுக்கறா? அவ லூஸ் இல்ல பாட்டி, நீதான் லூசு. அப்பா, நான் லூசா? ஏண்டி என்ன கொட்டின இப்போ? ஏன் கொட்டுறனா? அங்க பாரு. என்ன மேடி கண்ணத்துல தக்காளி சாஸ் ஒட்டி இருக்கு? ஏன் பூமிகா
மேடி கணத்துல தக்காளி சாஸ் ஏன் கொட்டி இருக்கு? தக்காளி சாஸ் அது அப்படியே நான் வச்சனா பாரு. ஸ்வேதா மேடிக்கு முத்தம் கொடுத்திருக்கா. மேடி கண்ணத்துல இருக்கிறது லிப்ஸ்டிக் கரை. லிப்ஸ்டிக் கரையா? எங்க பாப்போம். ஆமா, லிப்ஸ்டிக் கரை தான். ஐயோ, முறைக்கிறாளே. இப்ப என்ன பண்றது? எதையாவது பண்ணுவோம். பூமிகா, ஹே கிழவி, எள்ளு முறுக்கு ஆசைப்பட்டு இனிமே என்கிட்ட நீ போய் சொன்ன, அம்மாக்கு போன் பண்ணி சொல்லி ஒரு வழி பண்ணிருவேன் பாத்துக்கோ. ஐயோ பூமிகா, பூமிகா, நான் சொன்னதெல்லாம் நிஜம். என்ன நம்புடி. ஏதோ குழப்பம் நடந்திருக்கீங்க. நீ ரூமுக்கு வா, உன்னை வச்சுக்கிறேன். ஐயோ பூமிகா, பூமிகா, ஏ பூமிகா, பூமிகா, ஏ ஐயோ 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 பூமிகா, நீ வாங்கி கொடுக்குற முறுக்குக்காக நான் சொல்லல பூமிகா. நான் சொன்னதெல்லாம் உண்மைடி. ஐயோ, இவ வேற கதவை சாத்திட்டாளே. இல்லையே, நேத்து ராத்திரி ஸ்வேதாவும் மேடியும் சண்டை போட்டுக்கிட்டாங்களே, நான் பார்த்தனே. அப்புறம் எப்படி மேடி கன்னத்துல லிப்ஸ்டிக் கரை வந்துச்சு? கிழக்கும் மேற்கும் சேர வாய்ப்பே இல்லையே. அது எப்படி? என்ன நடந்திருக்கும்? நல்ல வேளை பூமிகா நான் நினைச்ச மாதிரியே மேடி கன்னத்துல இருக்கிற முத்தக்கரைக்கு காரணம் நான் தானே நம்பிட்டு போயிட்டா. எப்படியோ அவளுக்கு வந்த சந்தேகம் போயிடுச்சு. ஏய், காலையிலேயே சும்மா சம்மந்தம் இல்லாம உளராத போ. நானா? அண்ணி, நீங்க எப்ப வந்தீங்க? என்ன அண்ணன் கண்ணத்துல உங்க காதல் சின்னம் நல்லா பதிஞ்சிருக்கு. என்ன அண்ணி, வெக்கமா? பார்க்க சகிக்கல, வெக்கம் வரப்படுறாளாம். அண்ணி, இனிமே அண்ணனை ரூமை விட்டு வெளியே வர சொல்றதுக்கு முன்னாடி கண்ணாடியில முகத்தை பார்த்துட்டு வர சொல்லுங்க. அதுதான் உங்க 2 பேருக்குமே நல்லது. ஹேய் பிரீத்தி, என்ன லூசு மாதிரி காலையிலேயே ஏதேதோ உளறிக்கிட்டு இருக்க? சி. சரிங்க அண்ணி, நான் வரேன். தம்பி, தம்பி, மேடி தம்பி, என்ன விஷயம் சொல்லுங்க. அது வந்து இல்ல, அது என்னது? இது அது அதான். யாரு இவன்? என்ன லூசுங்கிறான்? இருக்கட்டும் இருக்கட்டும், யாரு என்ன சொன்னாலும் சரி. ஸ்வேதா, உனக்கும் மேடிக்கும் இடையில இருக்கிற பிரச்சனைய நான் பூமிகா கிட்ட நிரூபிக்காம விட மாட்டேன். உங்க மகனுக்கும் மருமகளுக்கும் இடையில சாந்தி முகூர்த்தம் நடந்திருக்காதுமா. உங்க மகனுக்கு உங்க மருமக மேல ஏதோ ஒரு வருத்தம் இருக்குமா. சீக்கிரமே உங்க பையனுக்கும் மருமகளுக்கும் இடையில இருக்கிற பிணக்கு சரியாகி அவங்களுக்குள்ள சீக்கிரம் சாந்தி முகூர்த்தம் நடக்கும். ஜோசியர் எதுக்கு மேடிக்கும் ஸ்வேதாக்கும் இடையில பிணக்கு இருக்குன்னு சொன்னாரு? என்ன மாமா, பசிக்குதா? ஒரு 2 நிமிஷம் இருங்க, உங்களுக்கு பிடிச்ச இட்லி பண்ணிடுறேன். அன்னைக்கு மாதிரி வயிறார நல்லா சாப்பிடலாம். மேடிக்கு நான் மாமான்னு கூப்பிட்டாதான் ரொம்ப பிடிக்கும், அதான். என்ன மாமா? மேடி ஸ்வேதா 2 பேரும் நல்லா ஒத்துமையா தான் இருக்காங்க. அவங்களுக்குள்ள எந்த பிணக்கு இருக்கிற மாதிரி தெரியலையே. ஜோசியர் சொன்ன மாதிரி மேடிக்கும் ஸ்வேதாக்கும் இடையில உண்மையாவே பிணக்கு இருந்தா அதை ரொம்ப நாள் மறைக்க முடியாது. கண்டிப்பா ஒரு நாள் வெளியில தெரிஞ்சிடும். காஃபி கொடுங்க.
டேய் என்னடா இது? என்னது? அ, ஐயோ அது என்னம்மா? என்னம்மா இது? ஸ்வேதா, ம்? முதல்ல மேடிய போய் அவன் முகத்தை கழுவிட்டு வர சொல்லு. என் ஃபேஸ்க்கு என்னம்மா குறை? நல்லா தானே இருக்கு. ஷோ கண்ணுல ஏதாவது அழுக்கு இருக்கா? ஷோ அது இல்லடா. அப்புறம் நீ போய் முதல்ல முகத்தை கழுவிட்டு வா. ஷோ கடவுளே. மாம், முகத்தை கழுவணுமா? என்ன மாம் ஆச்சு? டேய் சொல்லுங்க மாம்.